Hare Krishna. So, Bhagavad Gita, 18வது அத்தியாயம் 65வது ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு. திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை அத்தியாயம் 18 ஸ்லோகம் 65 பதம் 65. மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோ அசிமே. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய ஆச்சாரியர் அபயச்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாது கி ஜெய். கூட சொல்லுங்க. மன்மனா என்னை பற்றி எண்ணிக்கொண்டு, பவ ஆவாயாக, மத் பக்த எனது பக்தனாக, மத்யாஜி என்னை வழிபட்டு, மாம் என்னிடமே, நமஸ்குரு உனது வணக்கங்களை சமர்ப்பிப்பாயாக, ஏவ நிச்சயமாக, ஏஷ்யசி நீ வருவாய், சத்தியம் உண்மையாக, தே உனக்கு, பிரதிஜானே வாக்குறுதி அளிக்கின்றேன், பிரிய பிரியமானவனாக, அசி நீ இருக்கின்றாய், மே எனக்கு. மொழிபெயர்ப்பு கூட திரும்ப சொல்லுங்க. எப்போதும் என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாக ஆகி என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக. இவ்வாறு நீ என்னை வந்தடைவாய் என்பதில் ஐயமில்லை. நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கின்றேன். பொருளுரை. கிருஷ்ணரது தூய பக்தனாக ஆகி எப்போதும் அவரை பற்றியே நினைத்து அவருக்காகவே செயல்பட வேண்டும். இதுவே ஞானத்தின் மிக மிக ரகசியமான பகுதியாகும். கடமைக்காக தியானம் செய்பவனைப் போல ஆகிவிடக் கூடாது. கிருஷ்ணரை எப்போதும் நினைவு கொள்வதற்கு உகந்த வகையில் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவன் தனது தினசரி செயல்கள் அனைத்தும் கிருஷ்ணருடன் தொடர்புடையவையாக இருக்கும்படி செயல்பட வேண்டும். 24 மணி நேரமும் கிருஷ்ணரை பற்றி நினைப்பதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாதவாறு அவன் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இத்தகு தூய கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் கிருஷ்ணருடைய இருப்பிடத்திற்கு நிச்சயமாக திரும்பிச் செல்வர் என்றும், அங்கு அவர்கள் கிருஷ்ணருடன் நேரடியான உறவில் ஈடுபடுவர் என்றும் பகவானே சத்தியம் செய்கிறார். அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு பிரியமான நண்பன் என்பதால் ஞானத்தின் இந்த மிக மிக ரகசியமான பகுதி அவனுக்கு சொல்லப்பட்டது. அர்ஜுனனின் பாதையை பின்பற்றும் ஒவ்வொருவரும் கிருஷ்ணருக்கு பிரியமான நண்பனாக ஆக முடியும். அர்ஜுனன் பெற்ற அதே பக்குவத்தை அடைய முடியும். கிருஷ்ணரின் மீது, அதாவது இரு கரங்களில் புல்லாங்குழலையும் தலைமுடியில் மயில் இறகையும் தாங்கி நீல நிற மேனியில் அழகான திருமுகத்துடன் விளங்கும் உருவத்தின் மீது ஒருவன் தனது மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் வலியுறுத்துகின்றன. பிரம்ம சம்ஹிதையிலும் இதர இலக்கியங்களிலும் கிருஷ்ணரை பற்றிய வர்ணனைகள் காணப்படுகின்றன. கடவுளின் மூல ரூபமான கிருஷ்ணரில் ஒருவன் தனது மனதை நிறுத்த வேண்டும். பகவானின் இதர ரூபங்களின் மீது கூட அவன் தனது கவனத்தை திருப்பக்கூடாது. விஷ்ணு, நாராயணர், ராமர், வராகர் போன்ற பற்பல ரூபங்கள் பகவானுக்கு உண்டு. ஆனால் பக்தன் தனது மனதை அர்ஜுனனுக்கு முன்னால் இருந்த அந்த ரூபத்தின் மீது மட்டுமே ஒருமுகப்படுத்த வேண்டும். கிருஷ்ணருடைய ரூபத்தின் மீது மனதை ஒருநிலைப்படுத்துவதே ஞானத்தின் மிக மிக ரகசியமான பகுதியாகும். அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு மிக மிக பிரியமான நண்பன் என்பதால் இது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஓம் தத் சத்.
ओम अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नित्यनामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। புதிதாக யாராவது வந்திருக்கீங்களா? புதுசா வந்திருக்கீங்களா யாராவது? கை வைத்துங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஈரோடு இஸ்கான் கோவில் சார்பாக நடக்கின்ற சத்சங்க நிகழ்ச்சிகளுக்கு வருகை புரிந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அனைவரையும் வரவேற்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையிலேருந்து பகவான் பேசின ஒரு ஸ்லோகம் தான் இப்போ நம்ம படித்தது. சரிங்களா? ஸோ கிருஷ்ணா அர்ஜுனருக்கு உபதேசங்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தார். என்ன நினைப்போம் நம்ம எல்லாருமே அப்படின்னா, சரி ஏதோ அர்ஜுனருக்கு நிறைய கன்ஃபியூஷன் குழப்பங்கள், அவருக்கு சண்டை போட மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துட்டாரு. அதனால அவருக்கு இருக்கிற குழப்பத்தையெல்லாம் தீர்க்கிறதுக்காக கிருஷ்ணா வந்து அர்ஜுனருக்கு பேசினாரு அப்படின்னு நம்ம தயவு செய்து நினைச்சிடக்கூடாது. சரிங்களா? அப்படிதான் வந்து ஆனா இருக்கும். ஏன்னா மகாபாரத போறப்ப அர்ஜுனா குழம்பின மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் அவர் நிறைய கேள்விகள் கேட்டாரு. அப்புறம் கிருஷ்ணா நிறைய பதில் சொன்னாரு. இதெல்லாம் செய்யணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்களா? இங்க கடைசியா பகவத்கீதையோட சாரம்னு சொல்லி நம்ம எதோ வெளியில எல்லாம் படிப்போம். பகவத்கீதை கீதா உபதேசம், பகவத்கீதையின் சாரம் அப்படின்லாம் போட்டு இதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் ஆக்சுவலா பகவத்கீதையோட சாரம் கிடையாது. சாரம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகமும் இதுக்கு அடுத்து இருக்கிற 2 ஸ்லோகங்கள் தான் முக்கியமான ஸ்லோகம். பகவான் கிருஷ்ணர் சொல்ல விரும்பின ஸ்லோகம். இப்ப பகவத்கீதை வந்து நிஜமாவே அர்ஜுனருக்கு உபதேசிக்கப்பட்டதா அப்படின்னா அர்ஜுனருக்கு சொல்லப்பட்டது கிடையாது. அர்ஜுனரும் கிருஷ்ணரும் எப்படின்னா 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படின்னா ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே பெட்ல தூங்குற அளவுக்கு க்ளோஸ். அவ்வளவு க்ளோஸா இருக்கிற அர்ஜுனருக்கு கிருஷ்ணா பத்தி தெரியாதான் என்ன? சரிங்களா? ஸோ சாஸ்திரங்கள்ல இருக்கு. சில இடங்கள்ல வந்து அர்ஜுனர் பாண்டவர்கள் எல்லாருமே கிருஷ்ணருடைய தீவிர பக்தர்கள். அர்ஜுனருடைய ஒரு முடி கூட பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ண நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட பக்தருக்கா வந்து பகவான் பத்தி தெரியாம இருக்கு? ஆனா அப்படி கிடையாது. அப்போ என்னன்னா எதுக்காக பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டதுன்னா, கலியுகத்துல வந்து நம்மள மாதிரி ஜனங்கள் வந்து நிறைய அறியாமையில் இருப்பாங்க. கலியுக ஜனங்கள் வந்து மந்த புத்தி உள்ளவங்களா இருப்பாங்க. கலியுக ஜனங்களுக்கு ஆயுள் கம்மியா இருக்கும். கலியுக ஜனங்களை வந்து தவறா வழி நடத்துவாங்க நிறைய பேரு. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல கலியுக ஜனங்கள் வந்து அடிக்கடி நிறைய சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவாங்க. இதெல்லாம் வந்து நம்மளை பத்தி பாகவதத்துல ஏற்கனவே இவன் நம்ம இப்படிதான் இருப்போம்னு கண்டுபிடிச்சு அவங்க எழுதியிருக்காங்க. முன்னாடியே 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம எப்படி இருப்போங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்ப நீங்க அதெல்லாம் பார்த்தா தெரியும் பாகவதத்துல என்ன இருக்கோ அப்படிதான் ஜனங்க எல்லாருமே நடந்துட்டு இருக்கணும். சரிங்களா? அப்போ கலியுக ஜனங்களுக்கு அறியாமையை தீர்க்கணும். கலியுகத்தோட ஆதிக்கத்தை வந்து ஆதிக்கத்திலிருந்து நம்மளை விடுவிக்கணும். அப்படின்றதுனால நமக்கு சொல்லப்பட வேண்டிய உபதேசங்களை தான் வந்து அர்ஜுனர் மூலமா பகவான் கிருஷ்ணர் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. சரிங்களா? 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவத்கீதை யாருக்கு சொல்லப்பட்டது? கலியுக ஜனங்கள் நமக்கு சொல்லப்பட்டது. சரிங்களா? நம்ம கலியுக ஜனங்கள் தான் நமக்கு சொல்லப்பட்டது. சரிங்களா? அது அப்படிதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த உபதேசங்களை அப்ப அர்ஜுனா கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் கேள்வி இருக்கோ அதெல்லாம் அவர் கேட்டார். அவர் எதுவும் அர்ஜுனா புதுசாலாம் கேள்வி கேட்கல. நம்ம கிட்ட வர்ற கேள்விகள் அப்ப பாத்தீங்கன்னா பகவத்கீதை ஒண்ணு படிச்சீங்கன்னா நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் என்னவெல்லாம் நீங்க கேட்டாலும் சரி அதற்கான பதில் வந்து உள்ள இருக்கும். பகவான் கிருஷ்ணர் வந்து அந்த மாதிரி தான் பேசியிருக்காரு. சரிங்களா? அப்போ இங்க வந்து கிருஷ்ணா வந்து பகவத்கீதையினுடைய சாரம் அதுல வந்து ஒரு ஸ்லோகம் என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. 4 விஷயங்கள் செய்ய சொல்றாரு. முதல் விஷயம் பாருங்க, மன்மனா, உன்னோட மனசை எப்பவும் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? இப்போ காலையில பாகவதம் கிளாஸ்ல வந்து பார்த்தோம்.
பாண்டவர்கள் வந்து ஆக்சுவலாக பகவான் கிருஷ்ணர் மகாபாரத போர் முடிஞ்ச உடனே இந்த உலகத்தை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க பாண்டவர்கள் எல்லாருமே, ஓகே கிருஷ்ணர் இல்லாத இந்த இடத்துல நாம இனி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாமே வைகுண்டம் திரும்ப கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு போனாங்க. அதுல யுதிஷ்ட மகாராஜ் எப்படி இந்த உலகத்தினுடைய பேரரசரா இருந்த யுதிஷ்ட மகாராஜ் எல்லா விஷயத்தையும் சட்டன ஒரே ஒரு நொடியில ஒரு க்ஷணத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கிளம்புறாரு. இது நம்ம காலையில பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ நம்மளும் அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு பற்று இல்லாத தன்மை நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாரதத்துல பிரபுபாதர் அதை அவருடைய ஸ்பீச்ல தெளிவா கோட் பண்ணார். இப்படி ஒரு பற்றின்மை நமக்கு வேணும், பற்று இந்த மாதிரி விட தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? அப்போ அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பற்று எங்க வைக்கணுங்கிறது எங்க கிருஷ்ணா இங்க சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்ப நம்ம பற்றை எங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த முதல் வார்த்தை மன்மனா, மனசை என் மேல வெயி. கிருஷ்ணா சொல்றாரு. நம்ம மனசை எங்க வச்சிருக்கோம்? கிருஷ்ணா மேல வச்சிருக்கிறோமா? கிருஷ்ணா மேலையும் வச்சிருக்கிறோம். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணன் மேலையும் கொஞ்சம் கிருஷ்ணரையும் கொஞ்சம் நினைச்சுப்போம், மற்றபடி எல்லாத்தையும் நினைச்சுப்போம். சரிங்களா? ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆச்சுன்னா கிருஷ்ணரை மறந்துடுவோம். உண்மைங்களா இல்லைங்களா? ஏன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுன்னா கிருஷ்ணரை மறந்துடுவோம். ஆனா உண்மையா என்ன செய்யணும்னா, ஏதாவது பிரச்சனை ஜாஸ்தி ஆச்சுன்னா பிரச்சனையை விட்டுறணும், கிருஷ்ணரை தான் நினைக்கணும். நம்ம மாத்தி செய்வோம். சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய இயல்பு அந்த மாதிரி. உடனே ஒரு ப்ராப்ளம் வந்தால் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றது தெரியாதுங்கிறப்ப நம்ம உடனே என்ன செய்யறோம் அப்படின்னா, தீர்வுன்னு நம்ம என்ன நினைக்கணும், பிரச்சனையை தீர்க்கிறது தான் நம்முடைய கடமைன்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க கிருஷ்ணரை நினைக்க ஆரம்பிச்சா பிரச்சனை தானா தீர்ந்துரும். அது யாரும் நம்ம நினைக்க மாட்டோம். சரிங்களா? பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு வலிமை யார்கிட்ட இருக்கும், ஒரு சூழ்நிலையை மாற்றக்கூடிய வலிமை யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னா அது பகவான்கிட்ட தான் இருக்கும். சரிங்களா? சூழ்நிலை வேற யாரும் மாற்ற முடியாது. அப்போ கிருஷ்ணா இங்க சொல்றாரு, மனசை என் மேல வெயி அப்படின்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? திண்டல் முருகருக்கு பக்தன் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? என்ன சொல்லியிருக்காருங்க? எனது பக்தனாக ஆகு. ஸோ கிருஷ்ணா சொல்றாரு. அப்ப நம்ம என்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், இங்கே நம்ம கோவில்லையே கூட என்னன்னா எல்லாரையும் வழிபடுறது ஒண்ணு தானே, எல்லாருமே கடவுள் தானே அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. சாஸ்திரம் எங்கேயுமே சொல்லலை. சரிங்களா? முருகர் பகவான் கிருஷ்ணருடைய ஒரு சக்தி. கிருஷ்ணருக்கு ஏகப்பட்ட எண்ணற்ற சக்திகள் இருக்கு. சரிங்களா? அதுல ஒரு சக்தி, ஒரு சின்ன போர்ஷன் தான் முருகர். சேனாதிபதிகளில் நான் கார்த்திகேயன் அப்படிங்கிறார். சேனாதிபதிகள்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதுல பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா கார்த்திகேயன். அவருடைய சக்தி அது கிருஷ்ணருடைய ஒரு சின்ன சக்தி தான் அது. சரிங்களா? நீங்க என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா முருகர் தான் கிருஷ்ணர் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, கிருஷ்ணர் தான் முருகர்னு நினைச்சிடக்கூடாது. சரிங்களா? கிருஷ்ணர் முதல் கடவுள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்தது அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, எனது பக்தனாக ஆகுங்க அப்படிங்கிறார். சரிங்களா? நம்ம என்ன செய்யறோம்னா எல்லா தேவர்களுக்கும் பக்தர்களா இருக்கிறோம். அப்புறம் மற்றபடி இன்னும் வேற யாருக்கெல்லாம் பக்தர்களா இருக்கிறோம்? வீட்டில் யாராவது வீட்டில் ஹஸ்பண்ட்க்கு பக்தராக இருக்கிறோம், ஒய்ஃபுக்கு பக்தராக இருக்கிறோம், சில சமயங்களில் குழந்தைகளுக்கும் பக்தராக இருக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா அவங்க பெரிய பிரச்சனைகள்லாம் பண்றாங்க. அப்போ பக்தனா எங்க ஆகணும் அப்படின்னா கிருஷ்ணா சொல்றார், எனக்கு மட்டும்தான் நீங்க பக்தனா ஆகணும் அப்படின்றார். அடுத்தது இப்ப பக்தனா ஆகலை அப்படின்னு சொன்னா மனசை எப்படி பகவான் மேல வைக்கிறது? அப்போ நம்ம பக்தனா ஆனாதான் கிருஷ்ணா நம்ம நினைக்க முடியும். அடுத்தது உனது என்னை வழிபடணும். ஸோ வழிபாடு யாருக்கு செய்யணும் அப்படின்னா நம்ம பகவான் சொல்றார், கிருஷ்ணா சொல்றார், என்ன வழிபடுங்க அப்படின்றார். நம்ம விழுந்து கும்பிடணும். எங்க விழுந்து கும்பிடணும்? பகவானுக்கு விழுந்து கும்பிடணும். சரிங்களா? உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்புறம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுங்களா? இது ரொம்ப மிக மிக ரகசியமான பகுதி அப்படின்னு சொல்றாரு. இது என்ன மிக ரகசியமான பகுதி? அதான் எல்லாருக்குமே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன ரகசியம் அப்படின்னு சொன்னா இது எல்லாருக்கும் புரியாது. சரிங்களா? இப்படி சொன்னாலுமே பகவான் கிருஷ்ணரை தான் நம்ம வழிபடணும், கிருஷ்ணர் மேலதான் நம்ம மனசை வைக்கணும், கிருஷ்ணருக்கு தான் பக்தன் ஆகணும், கிருஷ்ணருக்கு விழுந்து வணங்கணும்னு எல்லாருக்கும் புரியாது, எல்லாராலையும் ஃபாலோ பண்ணவும் முடியாது. இப்ப பாருங்க, ஈரோட்டில் இருக்கிற பல லட்சம் பேர் இருக்காங்க. சரிங்களா? ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கொஞ்சம் பேர் தான் நம்ம இங்க இருந்து கிருஷ்ணரை பத்தி கேட்டுட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்படின்னா என்னன்னா பல பேருக்கு அது புரியல அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? இது ரகசியமான பகுதின்னு ஏன் கிருஷ்ணர் சொல்றாருன்னா, சொன்னாலுமே கூட இதை புரியாது அது அப்படிங்கிறதுனாலதான். சரிங்களா? அப்போ யாருக்கு புரியும் அப்படின்னு சொன்னா அது சரி அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பிரியோ அசிமே, எனக்கு ரொம்ப பிரியமானவனா இருந்தா புரியும் அப்படின்றார். சரிங்களா? அப்ப பிரியமானவனா
இருந்தால் மட்டும்தான் புரியும். இதை முன்னாடி ஸ்லோகத்தில் வந்து இந்த ரகசியத்தை ஏன் சொல்கிறங்கிறதுக்கு ஒரு இது சொல்கிறாரு பாருங்க. நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் என்னுடைய அறிவுரைகளில் மிகவும் உன்னதமான எல்லாவற்றிலும் மிக மிக ரகசியமான ஞானத்தை நான் உனக்கு கூறுகின்றேன். இது உனது நன்மைக்காக என்பதால் என்னிடமிருந்து கேட்பாயாக அப்படிங்கிறார். சரிங்களா? அப்போ பகவான் கிருஷ்ணர் அப்போ உடனே நீங்க வந்து அர்ஜுனா மட்டும்தான் என் ஃப்ரெண்டு அவருக்கு சொன்னாரு அப்படின்னா நம்மளும் நண்பன் ஆக முடியும். எப்படி? அர்ஜுனன் என்ன செஞ்சாரோ அதை நம்மளும் கடைபிடிக்கணும், அவ்வளவுதான். அர்ஜுனர் பண்ணதை நம்ம கடைபிடிச்சோம்னா நம்மளும் கிருஷ்ணருக்கு நண்பர் ஆகலாம். கிருஷ்ணர் வந்து அப்ப கிருஷ்ணருக்கு நம்ம பக்தன் ஆக முடியும். கிருஷ்ணர் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம கடைபிடிக்க முடியும். ஓகே, கிருஷ்ணர் சொல்றாரு அவரை வழிபடணும் அல்லது நினைக்கணும். ஓகே, எனக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்? ஏதோ ஒரு செயல் செஞ்சா எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் வேற எதையா நினைக்கலாமே, நான் ஏன் கிருஷ்ணாவை நினைக்கணும்? நான் இந்த சமயத்துல பிசினஸ் நினைச்சேன்னா அதுல ஏதாவது ஒரு லேக் கணக்குல எனக்கு ஒரு லாபம் வரும். வேற யார் கூட வேற ஏதாவது சினிமா விஷயங்களை நினைச்சிட்டு இருந்தேன்னா எனக்கு ஒரு ஏதாவது ஒரு இன்பம் இருக்கும் மனசுக்குள்ள. இப்படி எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். சரிங்களா? வேற ஏதாவது நான் நினைக்கலாமே அப்படின்னு. ஆனா கிருஷ்ணா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இதோடைய யூஸையும் இங்கேயே சொல்லிடுறாரு. என்ன நினைச்சா உனக்கு என்ன நன்மைங்கிறத அவர் சொல்றாரு. அடுத்த வார்த்தையில என்ன சொல்றாரு அப்படின்னா மாம் ஏவை சேசி அப்படிங்கிறார். என்கிட்ட நீ வந்துருவ அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஏன் கிருஷ்ணர்கிட்ட போகணும் அப்படின்னா கிருஷ்ணர் மட்டும்தான் முக்தி கொடுக்கக்கூடியவர். அவர் முகுந்தன்னு பேர். சரிங்களா? கிருஷ்ணாக்கு இருக்கிறது எல்லாமே காரண பெயர்கள் தான். ஒரு பேருமே ஒரு காரணத்தினாலதான் பேர் வைக்கப்பட்டது. கிருஷ்ணாக்கு பேர் வைக்கிற அளவுக்கு பெரிய ஆளுங்க யாருமே இல்லை. ஒரு செயல் செய்யும் போது அந்த செயல் செஞ்சது மூலமா தான் அவருக்கு பேர் வைக்கிறாங்க. முக்தி கொடுக்கறதுனால அவருக்கு முகுந்தன்னு பேர். சரிங்களா? அது என்ன முக்தி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ரொம்ப சௌகரியமா சந்தோஷமா இருக்குங்களா? அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். சரிங்களா? ஆனா எல்லாருக்கும் அப்படி எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்பீங்க போல. சரி, சரியா? சந்தோஷம்னு நம்ம நினைச்சுக்கிறோம். உண்மையா சந்தோஷமா இருக்கிறோமா அப்படின்னா இல்ல. அது ஒத்துக்க மாட்டோம். ஒத்துக்கலன்னாலும் நமக்கு தெரியும். எல்லாருக்கும் வியாதி வருதா? அப்ப கஷ்டப்படுறோம். முதுமை வருதா? ஒரு சின்ன வயசுல இருந்து இருந்துட்டு இருந்தோம், நல்லா யங் ஏஜ்ல இருந்திருப்போம், அப்படியே வயசாயிட்டே வருதா? இதெல்லாம் பிரச்சனை தான். சரிங்களா? இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். கண்டிப்பா வந்து நமக்கு முதுமை கஷ்டம், வியாதி வந்தா கஷ்டம் அப்படின்னு நமக்கு புரியணும். சரிங்களா? அடுத்தது இறப்புன்னு ஒரு விஷயம். இது நம்ம ஆக்சுவலா சொல்லவே கூடாது. எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, புத்தாண்டு நாளும் அதுவுமா வந்து இறப்பு பத்தி பேசிட்டு இருக்காங்க கோவில்ல உட்கார வச்சுக்கிட்டு. நான் பேசல. கிருஷ்ணா அர்ஜுனா போர்க்களத்துல நின்றுட்டு அவர் பேசும்போது கிருஷ்ணர் முதல்ல சொன்ன விஷயமே ஆக்சுவலா வந்து அவர் கொடுக்குற உபதேசத்துல உபதேசமே என்ன அப்படின்னா தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீர சத்திர ந முஹ்யதி அப்படிங்கிறார். எப்படி வந்து ஒரு உடல் தேகத்தை உடையனோட உடல் வந்து சிறுவயது இளமை முதுமை அப்படின்னு அந்த உடல் மாற்றம் நடக்குதோ அது மாதிரி மரணத்தின் போது ஆத்மா வேற உடலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிதான் அர்ஜுனாக்கு வந்து உபதேசத்தையே ஆரம்பிக்கிறார். அர்ஜுனா சண்டை போட மாட்டேன்னு நிற்கிறப்ப அவர் கொடுக்குற முதல் உபதேசமே வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து உடலை மாத்தி தான் ஆகணும், இந்த உடல்ல நீ இருக்க முடியாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இறப்புன்னா நம்ம இறந்துடுறோமா அப்படின்னா இல்ல, இந்த உடலை நம்ம கைவிடுறோம். சரி, கைவிட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த உடலுக்கு போவோம். சரி, அடுத்த உடல் என்னவா இருக்கும் தெரியாது. நான் என்ன செயல்கள் செய்யறனோ அதை பொறுத்து எனக்கு வந்து கால்குலேஷன் எல்லாம் போட்டு மதிப்பீடு எல்லாம் போட்டு வைப்பாங்க. இவர் இந்த வேலைகள்லாம் செஞ்சாரு, இந்த வேலைகள்லாம் செஞ்சதுனால இவருக்கு இந்த உடல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வைப்பார். நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாமே கண்டிப்பா வந்து கணக்கு எழுதுறாங்க. நான் கணக்கு எழுதுற நபரை பார்க்கலங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை, கண்டிப்பா எழுதுறாங்க. சரிங்களா? அப்போ மிக நிச்சயமா நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்பதான் அடுத்த உடல் வந்து வரும். சரி, அடுத்த உடல்ல வந்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் இப்ப என்ன நடக்குதோ அது எல்லாமே நடக்கும். இப்ப என்ன நடக்குதோ அது எல்லாமே நடக்கும். ஏதோ ஒரு உடல்ல வரேன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் 84 லட்சம் வகையான உடல்கள் சாஸ்திரங்கள் சொல்லுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஊர்வன எடுத்துட்டீங்கன்னா ஒரு 11 லட்சம் வகைகள் இருக்கு. தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா 9 லட்சம் வகை உடல்கள் இருக்கு. அடுத்தது 10 லட்சம் பறவைகள் இருக்கு. மரம் தாவர வகை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் இருக்கு. விலங்குகள் 30 லட்சம் இருக்கு. மனிதர்கள் வகைகள் 4 லட்சம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 84 லட்சம் வகையான உடல்கள் இருக்கு. எந்த உடல்ல வேணா நம்ம வரலாம்.
சரிங்களா? ஏதாவது ஒரு உடல்ல வந்தா மறுபடியும் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் அந்த உடல்ல இருந்து ஏதாவது செயல்கள் செய்ய ஆரம்பிப்போம். அந்த செயல்களுக்கு மறுபடியும் என்ன ஆகும்? ஐ மீன் 4 லட்சம் வகையான மனித உடல்களுக்குள்ள வந்தவொடனே நம்முடைய செயல்கள் எல்லாத்தையுமே என்ன செய்வாங்கன்னா அந்த செயல்களுக்கெல்லாம் கணக்கு போட ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் நம்ம செய்யற செயல்களுக்கான பாவ புண்ணிய கணக்குகள் திரும்ப என்ன நடக்கும்? திரும்ப மறுபடியும் பிறப்பு வரும். அப்ப இந்த மறுபடியும் பிறப்பு வந்தா அதையும் கிருஷ்ணா சொல்றாரு, பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம். இதெல்லாம் 2வது அத்தியாயத்திலேயே பேசி முடிக்கிறார். பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம்ங்கிறார். மரணம் யாரெல்லாம் மரணம்ச்சாங்களோ அவங்களாம் மறுபடியும் பிறக்கிறது நிச்சயம்ங்கிறார். அப்ப நம்ம எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கிறோம், உடலை மாத்திக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? எந்த உடல்ங்கிறது நமக்கு தெரியலையே தவிர உடல் மாத்திக்கிட்டே தான் இருக்கிறோம், இருந்துட்டே தான் இருக்கிறோம் நம்ம. அதையும் ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணா வந்து சொல்றார். அந்த அர்ஜுனாட்ட சொல்லும்போது, நீயோ நானோ இந்த மன்னர்களோ இல்லாத காலம்னு ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறார். எல்லா காலத்திலையும் இந்த மன்னர்கள் நீ நான் எல்லாம் இருந்தோம். சரியா? இல்லாத காலம்னு கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? எதிர்காலத்திலும் நம்ம இருப்போம், இப்பவும் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்றாரு. சரிங்களா? அப்ப இந்த உடல்கள் நம்முடைய பிறப்பு இறப்புங்கிறது மாறி மாறி நடந்துட்டே இருக்கு. அப்ப கிருஷ்ணா என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியில இருந்து நம்மள வெளியில எடுக்கிறாரு. அதுக்கு பேர் தான் முக்தி கொடுக்கறது. அந்த முக்தி கொடுக்கறதுனால அவர் பேர் முகுந்தன்னு பேரு. சரிங்களா? அப்ப நான் பிறப்பு இறப்புல இருந்து நான் தப்பிக்கணுமா வேணாமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். ஓகே, இல்ல பரவாயில்ல, இந்த வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சௌகரியமா தான் இருக்கு, நான் இப்படியே கஷ்டத்தையும் இது இன்பத்தையும் மாறி மாறி அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விரும்புவோமா? நம்ம யாராவது கஷ்டத்தை விரும்புறீங்களா? விரும்புறாங்க போல எல்லாரும். யாருமே இல்லைன்னு கூட சொல்லல. சரிங்களா? அப்ப நமக்கு வந்து கஷ்டங்கள் வேண்டாம்னு நினைக்கிறோம், இன்பம் மட்டும் வேணும்னு நினைக்கிறோம். அப்படின்னா அது எங்க சாத்தியமாகும், எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த பிறப்பு இறப்புல இருந்து வெளியில போனீங்கன்னா தான் அது கிடைக்கும். அது வரைக்கும் இது துக்காலயம். இந்த இடத்தோட இயல்பு என்ன அப்படின்னா எனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருக்கு. ஒரு தொந்தரவு ஏதாவது எனக்கு கொடுக்காம இருக்குன்னு சொன்னா அந்த இடம் என்னவா இருக்குன்னா அது வைகுந்தமா இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த உலகத்துல அந்த மாதிரியான இடம் யாராவது பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் நம்ம விசிட் போயிருக்கிறோம். அங்கங்க ஊட்டி கொடைக்கானல் எங்கெல்லாம் சுத்தணும்னு நினைச்சோமோ எல்லா பக்கமும் போய் சுத்தி இருக்கோம். எங்கேயாவது அந்த மாதிரி ஒரு இடம் பார்த்துருக்கீங்களா? நமக்கு மனசுக்கோ உடலுக்கோ எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம சந்தோஷம் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிற இடத்த எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயும் நீங்க எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க, அது வைகுந்தம். சரிங்களா? எங்கேயாவது பார்த்தீங்கன்னா. ஆனா அப்படி ஒரு இடம் இந்த உலகத்துல இல்லை. சரிங்களா? பக்தர்களுக்கு மட்டும் அந்த இடத்த மாற்ற முடியும். பக்தர்கள் வந்து தனி. பக்தர்கள் யாரு? கிருஷ்ணாவுக்கு மன்மனா, யார் பகவான் மேல மனசை வைக்கிறீங்களோ அவங்க பக்தர்கள். சரிங்களா? அப்படி வச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க இருக்கிற இடத்த கண்டிப்பா வைகுந்தமா மாற்ற முடியும். இது நான் சொல்லல, சாஸ்திரம் சொல்லுது. சரிங்களா? அடுத்தது இது நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கணும். அப்போ அடுத்த ஒரு உடல் கிடைக்க போகுது, கன்ஃபார்மா அடுத்த உடல் இருக்கு. அது சரிங்களா? அந்த உடல் 2 விதமான உடலா இருக்கு. ஒன்னு ஆன்மீக உடல், இல்லைன்னா பௌதிக உடல். பௌதிக உடல்னா இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற 84 லட்சம் வகை. இல்லைன்னா ஆன்மீக உடல். ஆன்மீக உடல் எங்க கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கு வெளியில. இந்த உலகத்துக்கு வெளியே என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த உலகம் ஆக்சுவலா வந்து ஒரு மொத்த படைப்புமே 100% அப்படி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 25% நம்ம இருக்கிறோம். 25% நம்ம இருக்கிறோம். மிச்சம் இருக்கிற 75% பக்தர்கள் இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னா பகவான் கூட இருக்காங்க. அதனாலதான் கிருஷ்ணா சொல்றாரு என்கிட்ட நீ வந்துருவ அப்படின்றாரு. சரிங்களா? ஏற்கனவே 75% பக்தர்கள் அதிகமா இருக்காங்க. அப்ப இந்த படைப்புல யார் அதிகமா இருக்காங்க? பக்தர்கள் தான் அதிகமா இருக்காங்க. சரிங்களா? 75% அவங்க எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஏரியா எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில சொல்றாரு. என்னுடைய பரம வாசஸ்தலம் எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்றாருன்னா அங்க சூரியன், சந்திரன், நெருப்பு, மின்சாரம் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறாரு. சரிங்களா? இங்க அதெல்லாம் ஏதாவது இல்லாம நம்ம இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கரண்ட் போச்சுன்னா வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. சரிங்களா? நெருப்பு இல்லைன்னா சோறு கிடையாது யாருக்கும். உண்மைங்களா இல்லைங்களா? அப்புறம் அடுத்தது சந்திரன் இல்லைன்னா எந்த காய்கறியும் பழங்களும் பழுக்காது, நம்ம சாப்பிட முடியாது. சரிங்களா? சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது. சூரியன் வரலன்னா பயிர் பச்சை எதுவுமே வளராது. அப்ப யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம இருக்க முடியாது. அப்ப கிருஷ்ணா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் கொடுத்துட்டு தான் சொல்றாரு, இதெல்லாம் செஞ்சிருக்கேன், கொஞ்சம் பார்த்து யார் செஞ்சாங்கன்னு யோசிச்சுட்டு என்ன நினைச்சுக்கோ அப்படிங்கிறாரு. நம்ம என்னைக்காவது கவலைப்பட்டுருக்கிறோமா யார் கொடுத்தாங்கன்னு? நம்ம கவலைப்படுறதே இல்லை. சரிங்களா? கிருஷ்ணா சொல்றாரு இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு யார்கிட்ட இருந்து வந்ததுன்னே தெரியாம அவங்களுக்கு நன்றி சொல்லாம அவங்களுக்கு எதுவும் படைக்காம சாப்பிட்டா நீ திருடன் அப்படிங்கிறாரு. தயவுசெய்து தப்பா எடுத்துக்காங்க, கிருஷ்ணா அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு. சரிங்களா?
நான் எதுவும் சொல்லலை. 3வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணா நம்மளை இப்படி தான் திட்டுறார். சரிங்களா? ஆக்சுவலாக கொடுக்காம சாப்பிட்றேன்னா திருடன் தான். நம்ம வந்து கிருஷ்ணாவுக்காக நன்றி சொல்லாமல் அவருக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணாமல் நான் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னா நான் சாப்பிட்றது பாவம் அப்படிங்கிறார். அப்போ பாவத்தை சாப்பிட்றவன் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணா நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் சொல்கிறத நான் கேட்கணும். சரிங்களா? அப்போ கிருஷ்ணா சாப்பிட்றத எப்படி சொல்லணும்னு சொல்கிறாருன்னா, அப்போ நான் கிருஷ்ணாவுக்கு நான் நன்றி சொல்லணும். அது 9வது அத்தியாயத்தில் சொல்கிறார். சரிங்களா? ஓகே. அடுத்தது இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருஷ்ணனுடைய இருப்பிடத்துக்கு நம்ம திரும்பி போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடம் எப்பேற்பட்டது? அது வைகுந்தம். வைனா இல்லைன்னு அர்த்தம், குந்தம்னா துன்பம். துன்பமே இல்லாத ஒரு இடத்துக்கு பேர் தான் வைகுந்தம்னு பேர். சரிங்களா? நம்ம கண்டிப்பாக எல்லாருமே வைகுந்தம் போகணுமா வேணாமாங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, வைகுந்தம் போகிறோம் அப்படின்னா இந்த உடலோட நம்ம போக மாட்டோம். இந்த உடலோட நம்ம போக மாட்டோம். நமக்கு வந்து 3 வகையான உடல்கள் இருக்குது. ஒன்று வந்து வெளியில் தெரியறது, நமக்கு கண்ணுக்கு புலன்களுக்கு தெரிகிற உடலுக்கு பேர் ஸ்தூல உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தூல உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது கண்ணுக்கு தெரியாமல், இப்போ இந்த ஸ்தூல உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. என்ன பஞ்சபூதங்கள்? நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் நிலம், இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதனால் ஆனதான் இந்த கண்ணுக்கு தெரிகிற உடல். என்னோட 2 கண்ணு, காது, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு உடல் இருக்கு. அது எந்த உடல் அப்படின்னு சொன்னால், மனசு, புத்தி, நான்கிற எண்ணம், அகங்காரம், இந்த 3 விஷயங்கள் இருக்கும். இது 3 வந்து கண்ணுக்கு தெரியாது. இதுக்கு பேர் சூட்சும உடல்னு பேர். சூட்சுமம் அப்படின்னா என்னுடைய புலன்களுக்கு அது வந்து எட்டாது, புலன்களுக்கு கிடைக்காது, புலன்களுக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அடுத்தது சூட்சும உடல். இது தாண்டி உள்ள நான் ஒரிஜினலாக இருக்கேன். உள்ள நான் வந்து ஒரிஜினலாக நம்முடைய உடல் இருக்கு. அந்த உடலுக்கு கை இருக்கிறதுனால தான் நமக்கு கை இருக்கு. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சட்டை எடுத்துட்டீங்கன்னா சட்டைக்கு ஒரு கை இருக்கு. சட்டைக்கு கை எப்படி வருது அப்படின்னா எனக்கு கை இருக்கிறதுனால சட்டைக்கு கை இருக்கு. அந்த மாதிரி உள்ள இருக்கிற ஆன்மீக உடலுக்கு கை இருக்கிறதுனால தான் மேலே இருக்கிற கவரில் கை இருக்கு. ஓகேவா? இப்போ இதெல்லாமே சூட்சமமான விஷயங்கள் தான். ஸோ 3 விதமான கவர் நமக்கு என்ன ஆகும்னா, இந்த ஸ்தூல உடலையும், ஸ்தூலங்கிறது வெளியில் இருக்கிற இந்த ஸ்தூல உடல், இதை விட்டுருவோம். கண்டிப்பாக விட்டு தான் ஆகும். விடாமல் நம்ம யாரும் ஆன்மீக உலகத்துக்கு போக முடியாது. அடுத்தது மனசு, புத்தி, பொய், அகங்காரம், இந்த 3ஐயும் வந்து விட்டுருவோம். அதுவும் பௌதிகமானது. எல்லாம் விட்டதுக்கு அப்புறமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆன்மீக உடல் கிடைக்கும். அப்போ ஆன்மீக உடல் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணா சொன்ன இந்த 4 விஷயத்த யாரெல்லாம் சின்சியராக தீவிரமாக முயற்சி செய்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் ஆன்மீக உடல் கிடைக்கும். அவங்க இந்த உலகத்துக்குள்ளே வரமாட்டாங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்? இந்த விஷயத்தினாலே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணா சொல்லாரு, இதை நாளையும் பண்ணால் என்கிட்ட வருவேன்னு சொன்னார். அப்படியே நான் இது நாளையும் பண்ண மாட்டேன்னா நான் அங்கே போக மாட்டேன். அவ்வளோதான். அங்கே போக மாட்டேன்னா இங்கே தான் இருப்பேன். சரிங்களா? இங்கே இருப்பேன்னா என்ன நடக்கும்? இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஈரோட்டில் 108 டிகிரி இருக்க முடியல இல்லைங்களா? உண்மை தானே? இதுவே கஷ்டம்தான். இது கஷ்டம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு உதாரணத்துக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் 108 டிகிரிங்கிறது. ஓகே, என்னென்ன கஷ்டங்கள்லாம் வருதுங்க. ஊருக்குள்ளே தண்ணி இல்லாமல், பெங்களூர் பெரிய நகரம், தண்ணி இல்லாமல் ஸ்கூலில் லீவ் விட்டாங்க, ஆஃபீஸில் லீவ் விட்டாங்க. எவனும் ஆஃபீஸுக்கு வராது, வீட்லேயே இருந்துக்கோ, வீட்டில் இருந்துகிட்டே வேலை பாரு சொல்கிறாங்களா இல்லைங்களா? தண்ணி கஷ்டம் வந்துருக்குங்களா இல்லைங்களா? ஒட்டுமொத்த ஊரே வந்து கஷ்டம் தானே படுறோம் நம்ம. அப்போ இந்த உலகம் இன்னும் போக போக இன்னும் கலியுகம் இன்னும் மோசமாயிட்டே தான் போகும். சரிங்களா? ஓகே, அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த 4 விஷயத்தை கண்டிப்பாக வந்து நம்ம செஞ்சே ஆகணும். சரிங்களா? சரி, அடுத்தது வந்து கிருஷ்ணரை நம்முடைய செயல்கள் எல்லாமே தினசரி செயல்கள் எப்படி இருக்கணும்னு பிரபுபாத் எழுதுறாருன்னா, அனைத்தும் கிருஷ்ணருடன் தொடர்புடையதாக இருக்கும்படி நம்ம செஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். அது எப்படி கிருஷ்ணர் கூட தொடர்புடைய மாதிரி மாற்றிக்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அதுக்கு தான் சாஸ்திரங்கள்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஹரே கிருஷ்ணரை நினச்சிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? முதல் வேலையாக என்ன செய்ய சொல்கிறாங்க? ஆரத்தி பண்ண சொல்கிறாங்களா? அப்புறம் நாம சங்கீர்த்தனம். முதல்ல நமக்கு சொல்கிற விஷயம் ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணணும். சரிங்களா? என்ன பண்ணுவோம்? ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் எப்படி சொல்லுவோம்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஓகேங்களா? இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு வார்த்தையும் தெளிவாக உச்சரிக்கணும்,
உச்சரிக்க உச்சரிக்க நம்முடைய காதுகள்ல ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கணும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, பகவான் அன்னை ராதா ராணி கிட்ட வந்து அந்த கிருஷ்ணர் பலராமர் அவருடைய சேவையில என்னை ஈடுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். சரிங்களா? அப்ப நம்ம தொடர்ச்சியா அதை கேட்கணும். கேட்டாதான் அந்த சேவை வந்து நமக்கு கிடைக்கும், கொடுக்கப்படும். சரிங்களா? அப்போ நம்ம கண்டிப்பா வந்து கிருஷ்ணரை எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, ஸோ இது வந்து கிருஷ்ணர் 24 மணி நேரமும் நினைக்கிறதுல ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்ன செய்யலாம்? மாதாஜி ஏற்கனவே சொன்னாங்க, பூஜை பண்ணணும். காலையில சாயந்தரம் எப்போ டைம் கிடைக்குது அப்பெல்லாம் பண்ணலாம். 3 வேளை பூஜை பண்ணலாம். அடுத்தது என்ன செய்யணும்? நம்ம செய்யற செயல், நம்ம சமைக்கிறது முதல்ல கிருஷ்ணாக்காக சமைக்கணும். நம்ம நமக்காக சமைக்கக்கூடாது. சரிங்களா? கிருஷ்ணாக்காக தான் ஃபர்ஸ்ட் சமைக்கணும். கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணணும். அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து நம்ம சாப்பிடணும். அவருடைய கருணையாக, அவருடைய பிரசாதமா நம்ம சாப்பிடணும். அப்ப பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கா அந்த செயல் ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணருக்கான செயலா மாறிடுது இல்லைங்களா? அடுத்தது பக்தர்களோட சங்கம் எடுத்துக்கிறீங்க. அடுத்தது புத்தகங்கள் படிக்கிறது. சரிங்களா? பாகவதம், பகவத்கீதை, பகவான் பற்றிய புத்தகங்கள் படிக்கிறது. ஸோ இது எல்லாமே பகவானை நினைக்கிறதுக்காகவும் பகவான பக்தன் ஆகிறதுக்குமான வழிமுறைகள். அப்போ நம்ம இதையெல்லாம் முதல்ல எடுத்துக்காம பகவானுடைய பக்தனால ஆக முடியாது. சரிங்களா? நம்ம வந்து இதை எப்போ வந்து செய்யணும்? எப்போ செஞ்சா போதும்? வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை, அவ்வளோ போதும் இல்லைங்களா? பகவான் டெய்லியும் பண்ணா போதுங்களா? டெய்லியும் காலையில் 1 மணி நேரம், டெய்லி சாயங்காலம் 1 மணி நேரம் பண்ணா போதுங்களா? கிருஷ்ணா அப்படி சொல்லவே இல்லை. சத்தத்தம் கீர்த்த எந்தோமாம் அப்படிங்கிற எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற. சரிங்க, நான் வந்து ஒரு 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் கிருஷ்ணருக்காக ஒதுக்கிக்கிறேன், ஒரு 2 மணி நேரம் நான் டிவி சீரியல் பார்த்துக்கிறேன், இல்லைன்னா ஒரு சினிமா பார்த்துக்கிறேன், ஒரு காமெடி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா 20 மணி நேரத்துக்கான பக்தி செஞ்சதுக்கான பலனும் 2 மணி நேரம் நான் டைம் வேஸ்ட் பண்ணதுக்கான பாவமும் அது மூலமா எனக்கு அதுக்கு தேவையான தண்டனையும் கரெக்டா கணக்கில் வச்சு திருப்பி கொடுப்பாங்க. சரிங்களா? 2 மணி நேரத்துக்கு அந்த 2 மணி நேரம் காலையிலேயே நம்ம பார்த்தோம். அந்த பற்று இன்மை யுதிஷ்ட மகாராஜ் எப்படி விட்டுட்டு போனார் அப்படின்னா, அவர் பெரிய ராஜா, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு சன்னியாசி என்ன கட்டிட்டு இருப்பாரு அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டவல் எடுத்து கட்டிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. அவ்வளவுதான். சரிங்களா? அந்த மாதிரி இந்த ஜட உலகத்தில் இருக்கிற எந்த பொருள் மேலையும் எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஒரு துளி கூட ஆசை இருக்கக்கூடாது. அவ்வளவு விஷயத்துல விட்டுறணும். சரியா? ஏன்னா இப்ப ஆசையே இல்லாம இருக்கணும்னு சொல்றீங்களா அப்படின்னா அது முடியாதே. நமக்கு ஆசைகள் இருந்துட்டே தான் இருக்கு. யாருக்கு ஆசை இல்லாம இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதுவே ஒரு ஆசை தான். எனக்கு எந்த ஆசையும் கூடாதுன்னு சொன்னா அதுவே ஒரு ஆசை தான். சரிங்களா? அப்போ பற்றின்மை அப்படின்னா எல்லாத்தையும் விடணும். எப்படி விடணும்னா, எல்லாத்தையும் விடணும்னா உடனே விட்டுறது கிடையாது. உடனே வந்து வீட்டில் போயிட்டு எல்லாத்தையும் விட்டுருன்னு சொன்னாங்க, யார் மேலேயும் பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சாஸ்திரத்துல, அதனால நீ இனிமே இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு வீட்டில் போய் யாரும் சொல்லிடாதீங்க. சரியா? அப்படி தப்பா புரிஞ்சுக்க கூடாது. சாஸ்திரத்தை நிறைய பேர் அப்படி தப்பா புரிஞ்சுப்பாங்க. நமக்கு பிடிக்கலன்னா உடனே அப்படி சொல்லிடுறது, சாஸ்திரம் சொல்லுது நீ கிளம்பு முதல்ல அப்படின்னு அப்படி சொல்லிடக்கூடாது. நமக்கு பற்று வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பற்றின்மை எப்படி இருக்கணும்னு சொன்னா, கிருஷ்ணர் மேல என்னுடைய பற்றை எல்லாம் மாத்தணும். அவ்வளவுதான். என்னுடைய பற்றெல்லாம் கிருஷ்ணர் மேல மாத்தணும். அதை தான் இங்க கிருஷ்ணா சொல்றாரு. சரிங்களா? என்னுடைய ஆசைய, எனக்கு நான் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கிருஷ்ணர் மேல திருப்பணும். சரிங்களா? இப்ப நம்முடைய இயல்பான இந்த ஆத்மாவோட இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஆத்மாவுக்கு எப்பவுமே சேவை செய்யறதா இயல்பு. இந்த சேவை செய்யற இயல்பு எல்லா உடல்ல இருக்கும்போது நமக்கு கிடைக்குது இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குருவி ரொம்ப சின்ன குருவியா இருக்கும். சரிங்களா? ஒரு சின்ன குருவியா இருக்கும். அது ஒரு 2-3 முட்டையிட்டு இருக்கும். அது குஞ்சு பறிச்சிருக்கும். அந்த குஞ்செல்லாம் அப்படியே விட்டுரு நினைக்கிறீங்களா? அந்த பெரிய குருவி போய் சாப்பாட்டை தேடி எடுத்துட்டு வந்து என்ன செய்யுது? அங்க சேவை செய்யுது. அந்த குழந்தைகள் எல்லாம் இருக்கிற அந்த 3 இதுக்கும் வந்து சேவைகள் செய்யுது. சரிங்களா? செஞ்சுதானே வளர்க்குது. அப்படிதானே செய்யுது. எல்லா உயிரினங்கள்கிட்டையும் பாத்தீங்கன்னா இன்னொரு ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு சேவை செய்யற இயல்பு எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த இயல்பு இல்லாத உயிரினமே இருக்காது இந்த உலகத்துல. சரிங்களா? ஆனா அந்த சேவையை நம்ம இங்க செய்யறது மூலமா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அது மேல பற்று வளர்த்துக்கிறோம். நம்ம அந்த சேவைகள் மூலமா, மற்றவங்களுக்கு செய்யற சேவைகள் மூலமா நம்ம என்ன செய்யறோம்னா, மற்றவர்களுக்குன்னா பௌதிகமா நம்ம செய்யற எல்லா சேவைகள் மூலமா பற்றுதலை வளர்த்துக்கிறோம். அப்ப ஏன்னா என்னுடைய உடல் இந்த உடல் நான் நினைக்கிறோம். அப்ப அந்த உடல் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் என்னோடதுன்னு நினைக்கிறதுனால நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, எல்லார் மேலேயும் நான் பற்று வைக்கிறேன். எல்லாருக்கும் நான் பற்று வச்சவங்களுக்கெல்லாம் என்ன வேணுமோ அதெல்லாம் நான் செய்யறேன், அவங்களுக்கு சேவைகள் செய்யறேன். அப்ப இது பௌதிக பற்று. இதை நம்ம விடலை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, இந்த உலகத்துல நம்ம திரும்ப இருந்தது ஆகும்.
அப்ப கிருஷ்ணர்கிட்ட போகணும் அப்படின்னா இதை விடணும் அப்படின்னு சொன்னா நம்ம முதல்ல இதெல்லாம் நம்மளோடதுன்னு நினைக்கக்கூடாது. முதல்ல நம்மளோட நினைக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப எல்லாத்தையும் கிருஷ்ணர் கூட இணைச்சு பார்க்க தெரியணும். கிருஷ்ணருக்கான சேவகர்கள் இவங்க எல்லாருமே அப்படிங்கிறது மூலமா எல்லாருக்கிட்டையும் நமக்கு நம்ம சேவை செய்யணும். அந்த எண்ணங்கள் நம்ம வந்து ஸோ அப்போ நம்மளோட இயல்பு கிருஷ்ணருக்கான சேவை அப்படின்னு நீங்க மாற்றும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே பக்தி செயல்களா மாறும். கிருஷ்ணருக்கான சேவையா சேவை செய்யறது இயல்பு. சேவை செய்யாம இருக்க முடியாது. சரிங்களா? பிரபுபாத சொல்றாரு, எவனுக்குமே சேவை செய்ய மாட்டேன்னு சொல்றவன் ஒரு நாயை பிடிச்சிட்டு ரோட்லயாவது தெரியும் அந்த நாய்க்காவது சேவை செய்வான் அப்படிங்கிறார். சரிங்களா? அது பெட்டர். கிருஷ்ணாவுக்கு பண்றது நல்லது. நாய்க்கு சேவை பண்றதை விட கிருஷ்ணாவுக்கு பண்றது நல்லது. எவ்வளவு நம்ம இங்க இந்த உலகத்துல இருக்கிறதுக்கான செயல்களை விட்டுட்டு கிருஷ்ணருக்கான சேவைகள் மூலமா வைகுந்தம் போறது நல்லது. அப்ப எனக்கு ஆன்மீக உடல் வேணும். என்னுடைய செயல்கள் தான் என்னுடைய அடுத்த உடலை தீர்மானிக்கும். உடல் இந்த பௌதிக உடலா இருக்கணுமா இல்லது ஆன்மீக உடலா இருக்கணுங்கிறத தீர்மானிக்கிற சுதந்திரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட தான் இருக்கு. நான் இங்கேயே எப்படியோ கஷ்டப்பட்டு போறேன் அப்படின்னு சொன்னா யாரும் எதுவும் சொல்ல போறது இல்லை. இல்ல எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வேண்டாம் அப்படின்னு நினைச்சா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் கண்டிப்பா வந்து இந்த 4 விஷயம் பகவான் கிருஷ்ணா சொன்ன 4 விஷயத்தை நம்ம செஞ்சே ஆகணும். சரிங்களா? அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்பிக்கையோட செய்யணும். சரிங்களா? நம்பிக்கை எப்படி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்பிக்கை வந்து ரொம்ப அசாத்தியமான நம்பிக்கை இருக்கணும். இவ்வளவுதான் கிருஷ்ணரால பண்ண முடியும், இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுட்டு ஒரு நம்பிக்கையை வைக்க கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து பிரபுபாத் கொடுக்குற ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு செருப்பு தைக்கிறவர் இருக்கார். செருப்பு தைச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நாரதர் வந்து அப்படியே அந்த வழியா வந்துட்டு இருக்காரு. செருப்பு தைக்கிறவர் பார்த்துட்டு நாரதரே எங்க போறீங்க? பகவான் நாராயணரை பார்க்க போறீங்களா? சரி, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க. அப்படியே அவர்கிட்ட நான் எப்போ வைகுண்டம் வருவேன் அப்படின்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, சரி நாரதர் வந்து சரி அப்படின்ட்டு போறாரு. கொஞ்ச தூரம் போனோடனே ஒரு பிராமணர் அவர் கேட்கிறார், நாரதர் இது மாதிரி நாராயணரை பார்க்க போறீங்களா? நான் எப்போ வைகுண்டம் வருவேன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. அதே உதவியை கேட்கிறார். நாரதர் சரின்ட்டு போறாரு. விஷ்ணுகிட்ட போயிட்டு கேட்கிறார், எல்லாம் வர்ற வழியில் 2 பேரை பார்த்தேன், இன்னும் 2 பேர் இப்படி கேட்குறாங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிராமணா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மார்னிங் வந்து ஒரு பகவான் கைங்கரியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு தான் அவர் கேட்கிறார். அப்புறம் விஷ்ணு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த பிராமணா இன்னொரு 100 வருஷம் கழிச்சு 100 ஜென்மங்கள் கழிச்சு என்கிட்ட வருவார். அந்த செருப்பு தைக்கிறவர் இந்த ஜென்மத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்படி சொன்ன உடனே நாரதருக்கு குழப்பம், என்ன அவரு உங்களுடைய கைங்கரியம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் விஷ்ணு சொல்றாரு, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அந்த விஷயத்தை அவங்க 2 பேர்த்தையும் சொல்லுங்க. ஏன் வந்து இவருக்கு 100 ஜென்மம் ஆகுது, அவருக்கு இந்த ஜென்மத்திலே வராருங்கிறது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி, நாரதர் கேட்டுட்டு வராரு. வரும்போது பிராமணா முதல்ல கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, சரி நாராயணரை பார்த்தீங்களா? ஓகே, சரி என்ன நான் கேட்க சொன்னேன் கேட்டீங்களா? கேட்டேன். என்ன சொன்னாரு அப்படின்னாரு. அது வந்து நீங்க வந்து அப்புறம் சொன்னதுக்கு அப்புறமா சரி போறப்ப என்ன பண்ணிட்டு இருந்தார்? பிராமணா கேட்கிறார், என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்ன. அப்புறம் நாரதர் சொல்றாரு, அவரு என்ன பண்ணாருன்னா, ஒரு ஊசி இருக்கு இல்லைங்களா, அந்த ஊசியோட நுனி இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு பெரிய யானைய உள்ள நுழைச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. யாரு? நாரதர் பிராமணாட்ட சொல்றாரு. உடனே இந்த பிராமணா, நாரதரை நீங்க போலன்னு சொல்லிடுங்க, இதுக்கு எதுக்கு வந்து நீங்க வந்து இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்க இன்னும் 100 ஜென்மங்கள் கழிச்சு தான் வருவீங்கன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. சரிங்களா? அடுத்தது இந்த செருப்பு தைக்கிறவர்கிட்ட வர்றாரு. இப்படி வரும்போது அவர் கேட்கிறார், நீங்க போனீங்களா, பார்த்தீங்கன்னா, கேட்டீங்களா அப்படின்ட்டு. அதே பதில திரும்ப இவர்கிட்ட சொல்றாரு. நீங்க போறப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, அவர் ஒரு சின்ன ஊசியோட நுனியில ஒரு பெரிய யானைய உள்ள நுழைச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு. அப்போ அந்த அவர் வந்து அப்படியா அப்படின்னு சொல்றாரு. நாரதர் கேட்கிறார், நம்புறியா இதை அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமா, பாருங்க நான் உட்கார்ந்துருக்கிற இந்த பின்னாடி இருக்கிற மரம் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு சின்ன விதை இருக்கு, இந்த சின்ன விதைக்குள்ள இவ்வளவு பெரிய ஆலமரத்தையே வைக்க முடியுது அவரால் அப்படின்னு சொன்னா அந்த ஊசிக்குள்ள அவரால் யானையை வைக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புறார். ஸோ அந்த எது என்னால ஒண்ணு முடியாதுன்னா அது கிருஷ்ணராலே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பகவான்ன்றவரு நம்மளுடைய எல்லா யோசனைகளுக்கும் அப்பாற்பட்டவர், என்னுடைய புலன் அறிவுக்கு அப்பாற்பட்டவர், சரி, என்னுடைய அனுபவ அறிவுக்கு அப்பாற்பட்டவர். அவர் என்னோட அறிவுக்கு உட்பட்டவரா நம்ம நினைக்க கூடாது.
ஏன் இந்த உலகத்துல ஒருத்தனால ஒன்று செய்ய முடியாதுன்னா கிருஷ்ணராலே அது முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அப்ப கிருஷ்ணரை நம்ம கீழே இறக்குறோம்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப பகவான் அப்படிப்பட்ட ஒரு சாதாரண நபர் அல்ல அப்படிங்கிற எண்ணத்தோட அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அசாத்தியமான நம்பிக்கையோட பகவான் மேல இந்த 4 விஷயங்களை பண்ணும்போது மட்டும்தான் மாம் ஏவைசிசி அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இங்க வந்து இந்த உலகத்துல நம்ம திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நம்ம கண்டிப்பா விடுபடவே முடியாது. சரிங்களா? அதனால அவசியம் இந்த நல்ல நாள்ல என்ன நல்ல நாள்னு காலையிலே சொல்லிட்டோம், நம்ம இருந்தாலும் கேட்டுப்போம். என்ன நல்ல நாள்னு தெரியும் இல்லைங்களா? ஓகே. ஸோ பக்தி செய்யற எல்லா நாளுமே நல்ல நாட்கள் தான், பக்தி செய்யற எல்லா நேரமுமே நல்ல நேரம் தான். அப்ப எது கெட்ட நேரம்? பக்தி விஷயங்கள்ல நான் விடுபட்டு இருந்தேன்னா அது கெட்ட நேரம் தான். சரிங்களா? ஏன்னா அந்த டைம்ல எனக்கு என்னோட செயல்கள் மூலமா எனக்கு கர்ம வினைகள் வந்து சேருது. அப்படிங்கிறப்ப அது கெட்ட நேரம் தான். எனக்கு இன்னொரு பிறப்பை உண்டாக்கி எல்லா துன்பத்தையும் கொடுக்கும் ஒரு செயல் அப்படின்னா அது கெட்ட, அந்த செயல் செய்யறேன்னா அந்த அல்லது அந்த 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 டைம் வந்து எனக்கு கெட்ட நேரம் தான். சரிங்களா? அப்ப பக்தி செயல்கள் செய்யற எல்லா நேரமுமே நல்ல நேரம் தான், எல்லா நாளுமே நல்ல நாட்கள் தான். சரிங்களா? ஓகே. ஸோ நன்றி. இந்த இடத்துல நான் நிறுத்திக்கிறேன். உங்களுடைய கேள்விகள் ஏதேனும் இருந்தால் நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரி மாதாஜி. ஓகே மாதாஜி என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இந்த உடலே நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா முன்னாடி செஞ்ச பாவ புண்ணியங்கள் எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லை. சரிங்களா? இப்போ நான் வந்து எனக்கு பக்தி பண்ணணும்னு எப்படி தோணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒருத்தரும் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஆக்சுவலாக மாதாஜி கேட்குறது சரியான கேள்வி. ஏன்னா நம்ம அறியாமையில் இருக்கிறதுனால எல்லா உடல்கள்லையுமே நான் இன்பத்தை அனுபவிக்கணும், பகவான் வேண்டாம் அப்படின்னு நினைச்சு நம்ம செயல்கள் செய்யறப்ப எல்லாத்துலையுமே பாவ புண்ணிய செயல்கள் எல்லாமே செஞ்சுட்டு வரோம். இப்ப எனக்கு இது ஞாபகத்தில் இல்லை. ஆனா விளைவுகள் நம்ம பார்க்குறோம்ல, சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது நல்லது செஞ்ச மாதிரி தெரியும், ஆனா பெருசா எனக்கு கெடுதல் வந்து முடிஞ்சிருக்கும். பார்க்குறோங்களா? அப்ப நீங்க என்ன கேட்கணும்? நான் நல்லது தானே செஞ்சேன், எனக்கு ஏன் கெட்டது வருது? கேள்வி கேட்பாங்க நிறைய பேர். சரிங்களா? சொல்லுவாங்க சில பேர்லாம், சில இடங்கள்ல நான் என்ன பாவம் பண்ணா தெரியல, எனக்கு இத்தனை பிரச்சனைகள் வருது. சில பேர் அப்படி வாய் விட்டே சொல்றவங்க இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாவம் செஞ்சதுனால பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப இந்த உடலே முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், நான் ஏற்கனவே செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்று கிடைச்சதான் இந்த உடல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை சாஸ்திரங்கள் மூலமா தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணா பகவான், சாஸ்திரங்கிறது பகவான் சொன்னது தான், பகவான் சொன்னது மட்டும்தான் சாஸ்திரம். மற்றவங்க சொன்னதெல்லாம் சாஸ்திரம் கிடையாது. யார் யாரோ எழுதி வைக்கிறதெல்லாம் சாஸ்திரம் கிடையாது. பகவான் என்ன சொன்னாரோ அதெல்லாம் சாஸ்திரம். சரிங்களா? பகவான் சொல்றார். நம்மளுடைய இப்ப நீங்க இந்த கேட்ட இதே கேள்வியை எல்லா செயல்களுக்கும் நீங்க கேட்டு பார்க்கணும். எனக்கு ஒரு டைமும் ஏன் துன்பம் வருது, இதெல்லாம் நான் ஒன்றும் பெருசா முயற்சியே பண்ணி அது எப்படி இதெல்லாம் எனக்கு தானா நடக்குது? 2 கேள்வியும் கேட்கணும். யார் அப்ப இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றா? கண்டிப்பா யாரோ ஒருத்தரோட ஹெல்ப் இல்லாம இப்படி நடக்காது. நான் சில இடங்கள்ல வந்து நம்ம நல்லது செஞ்சு நமக்கு பெருசா கெடுதல் வந்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நான் நல்லது தானே செஞ்சேன், எனக்கு ஏன் கெடுதல் வருதுன்னு புலம்பியும் இருப்போம். அப்படின்னா அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப இப்ப பண்ணதுக்கான இந்த நல்லதுக்கான விளைவு அது கிடையாது, ஏதோ செஞ்சதுக்கு ஒரு விளைவு வருது அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையோட இன்ப துன்பத்தை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு புரியணும், நான் செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் இன்பமா வந்துட்டு இருக்கு, நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் எனக்கு துன்பங்களா வந்துட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அது அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, நம்ம யாருங்கிற கேள்வியை கேட்டே ஆகணும். நான் யாரு, இந்த உலகத்துக்கு எப்படி வந்தேன்? எல்லாருக்கும் ஒரு டேட் ஆஃப் பர்த் இயர் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, 1975 அப்படின்னு வச்சுக்கலாம். வச்சுட்டீங்கன்னா அந்த 75க்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்டா எங்கேயுமே இல்லாம இந்த உலகத்துக்கு எப்படி வந்திருப்பீங்க? எங்கேயாவது இருந்திருக்கணும் இல்லைங்களா? அப்ப அந்த கேள்வியை கேட்கணும். நான் எங்க இருந்து இங்க வரேன், மறுபடியும் எங்க போறேன், உடலை விடுதலைட்டு எங்க போறேன்? இதுதான் பிரபுபாதர் வந்து பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அப்பால்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஒரு சின்ன புத்தகம், பிரபுபாதர் ஃபுல்லா இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்காரு. அப்ப நம்முடைய இன்ப துன்பங்கள் மூலமா நான் கேள்வியை கேட்கணும், எனக்கு ஏன் அதெல்லாம் நடக்குதுன்னு கேட்கணும். அந்த கேள்விகளை நம்ம தீவிரமா நீங்க கேட்கும்போது கண்டிப்பா கிருஷ்ணா ஒரு குரு அனுப்புவார். குரு மூலமா, ஆச்சாரிய பிரபுபாதர் மூலமா தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வருது.
சரிங்களா? அப்போ நம்ம சாஸ்திரங்கள் ஆச்சாரியா மூலமா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பக்தியை வந்து ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா முடியுங்க. பல பக்தர்கள் வீட்டில் டிவியே கிடையாது. நீங்க நம்ம கோவிலில் வர பக்தர் வீட்லயே டிவி, இன்னொன்று டிவியே முதல்ல சொன்ன மாதிரி தான், ஆசை இல்லாமல் இருக்க முடியாது. கண்டிப்பா ஆசை இருக்கும், டிவி பார்க்கணுங்கிற ஆசையும் இருக்கும். பல பக்தர்கள் வீட்டில் டிவி வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, மாயாப்பூர்ல நடக்கிற மங்கள ஆரத்தி காலையில் அட்டன் பண்றாங்க. இங்க நிறைய பக்தர்கள் அட்டன் பண்றாங்க. விருந்தாவனத்தில் நடக்கிற போகா ஆரத்தி, சந்தியா ஆரத்தி, துளசி ஆரத்தி வீட்டில் உட்காந்து அட்டன் பண்றாங்க. டிவி தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க டிவி பார்க்கறது நேரத்தில் ஆனால் என்ன பார்க்குறாங்கன்றது முக்கியம். எனக்கு எது பக்தியை தராதோ அந்த விஷயங்களை அவங்க ஒதுக்குறாங்க. டிவி பார்க்காமலாம் இல்லை, டிவி பார்க்குறாங்க. சரிங்களா? பல பக்தர்கள் வீட்டில் டிவி கிடையாது, டிவி பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க இதை தான் பார்க்குறாங்க. அப்போ டிவி பாருங்க, யார் வேணான்னு சொன்னாங்க? பார்க்குற விஷயங்களை என்ன பார்க்கணுன்னா, இப்போ எங்கேயா போகாமல் நான் இருக்க முடியுமா? போங்க, கோவிலுக்கு போங்க. பகவான் பெருமாள் கோவில் இருக்கிற இடத்துக்கு ஸ்ரீரங்கம் போங்க, திருப்பதி போங்க, தாமுக்கு போங்க. ஊட்டி கொடைக்கானல் போய் ஏன் கர்மாவை வளர்த்துக்கணும்? சரிங்களா? ஒரு செயலையும் பகவான் கிருஷ்ணர் கூட தொடர்பு படுத்த முடியும். நான் கண்டதை சாப்பிடக்கூடாது, நான் வந்து பிரசாதம் சாப்பிடணும். சரிங்களா? சாப்பிட்றத நம்ம நிறுத்த சொல்லலை, எங்கேயுமே கிருஷ்ணா அப்படிலாம் சொல்லலை. ஏதாவது செஞ்சால் எனக்கு அர்ப்பணமாக செய்யன்னு சொல்கிறார். டிவி பார்க்கணுமா பாருங்க, பட் பக்தி விஷயங்கள். இப்போ செல்ஃபோன் நிறைய பேர், எல்லா டிவோட்டிஸும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். நிறைய டிவோட்டிஸ் அந்த செல்ஃபோன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, பகவான் பற்றி கேட்குறது யூஸ் பண்ணுறாங்க, பகவான் பற்றி விஷயங்கள் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா? பண்ணுங்க. எந்த தொழில்நுட்பத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பகவானுக்காகன்னு, பகவான் செயல்களுக்காக, பக்தி செயல்களுக்காக உபயோகப்படுத்துனீங்கன்னா அது பக்தி செயலுக்கான விஷயம்தான். அது வந்து பாராஃபர்னலி, அதாவது என்ன சொல்றது, பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆயிடும். பூஜை பண்றதுக்கு எப்படி நீங்க மணி யூஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி தான் நீங்க செல்போன் யூஸ் பண்றதும். ப்ரொவைடட் செல்போனை வந்து பக்திக்காக மட்டும் யூஸ் பண்ணா. சரிங்களா? பதில் கிடைச்சிச்சுங்களா பிரபு? ஓகே, ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? பாத்தீங்களா, பௌதிக உலகம் எவ்வளவு பிரச்சனையான, கிருஷ்ணா பத்தி பேசினாலும் ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க. வேற ஏதாவது இந்த இடத்துல முடிவெடுக்க தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அர்ஜுனா அந்த மாதிரி இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் முடிவெடுக்க தெரியாம தான் கிருஷ்ணா கிட்ட சரண்டர் பண்ணிட்டார். என்னால் இதெல்லாம் டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவுமே நான் உங்களுக்கு சொன்ன எல்லா பதில்களுமே கிருஷ்ணா நோக்கி எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டேன், அவ்வளவுதான். சரிங்களா? எனக்கு அந்த பதில் எதுவும் தெரியாது. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. So Grandaraj Srimad Bhagavad Gita ki, Acharya Srila Prabhupada ki jai, Tagore Premanande Haribo.